ஒரு பெண்ணே கவிதையாக மாறி அவளே எழுதுகோலாக மாறினா எப்படி இருக்கும்? நண்பர்களே, காலம் காலமா நம்ம பெண்கள் மேல ஒரு புனிதத்தையும் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு சார்ந்த சொரூபிகளான ஒரு முகத்தையும் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நேசமித்திரனோட ஒரு கவிதை இருக்கும், பால் குடிக்கும்போது சனியனை வலிக்குது கடிக்காம குடி அப்படிங்கிற ஒரு அம்மாவோட அன்பு தான் அது. அதனால காலங்காலமா ஒரு பெண் மேல கட்டமைச்சு வந்திருக்கிற இந்த சமூகம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அத்தனை இதையும் உடைச்சு யதார்த்தமா அவளுடைய கோபம் வலி அத்தனையும் கடந்துதான் அவ இந்த வீட்டையும் இந்த சமூகத்திலையும் பயணிச்சுட்டு இருக்கான்னு இந்த கவிதை பேசிச்சு. என்னோட மனசை ரொம்ப பாதிச்ச ஒரு கவிதை. அதை இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். நண்பர்களே, அவள் கை எழுதுகோல் என்ற தலைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவள் கை எழுதுகோல் என்றால் நான் அதை எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், ஒரு பெண்ணே கவிதையாக மாறி அவளே எழுதுகோலாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு சமகாலத்துல இருக்கக்கூடிய பெண்களோட அதை இணைச்சு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். உங்க முன்னாடி அதை இப்ப வாசிக்க போறேன். அவள் கை எழுதுகோல். அம்மாவின் கைகள் கிழிந்த சேலைகளை வீணாக்காமல் ரங்கோலி கோல வடிவில் மிதியடி செய்யும். என்ன, அதை மிதிக்கத்தான் மனம் இருக்காது. பீடி சுற்றிய பாத்திமா அக்காவின் கைகள் மகனின் கழுத்திற்கு ஸ்டெதஸ்கோப் அணிய செய்திருக்கிறது. பூனைக்கும் காக்கைக்கும் உணவளிக்கின்றன. பூக்கட்டி விற்கும் லட்சுமி பாட்டியின் கைகள். திருநங்கை என்ற புறக்கணிப்பை புறந்தள்ளி பிரத்திகா யாஷினியின் கைகள் லத்தியை இறுக பற்றி இருக்கின்றன. ஆணவ கொலையில் கணவனை இழந்த கௌசல்யாவின் கைகள் பறை இசைத்து எதிர்குரல் ஒலிக்கின்றன. மின்மயானத்தில் பிணம் எரிக்கும் மேரியக்காவின் கைகள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்திக்கின்றன அனைத்து பிணங்களுக்கும். பழங்குடி ராஜலட்சுமியின் கைகள் போராடி ஆதிக்குடிகளின் நிலத்திற்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கின்றன. திம்மக்காவின் கைகள் 10,000 குழந்தைகளை பேணி வளர்த்திருக்கின்றன. அக்குழந்தைகளின் பெயர்கள் மரங்கள். அற்புதம்மாளின் தளர்ந்த கைகளின் விரல்கள் நீதியை திருத்தி எழுதியிருக்கின்றன. தஸ்லீமா நஸ்ரீனின் கைகளின் எழுதுகோல் செங்கோலுக்கு எதிரான ஒரு ஆயுதம். அருந்ததி ராயின் கைகளில் இருக்கும் எழுதுகோலுக்கு போர்வாளின் சாயல். எழுதுகோல் கைகளால் இப்படி அற்புதமான வரிகளை எழுதி கொண்டிருக்கும் இவர்கள் எல்லோருமே தான் கவிஞர்கள் என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கவிதைகளாய். நண்பர்களே, நான் சமீபத்துல ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டேன். ஒரு நூல் வெளியீட்டு விழால அங்க அகிலா மேம் ஒரு கவிதை வாசிச்சாங்க. அது சாகித்ய அகாடமி இளம் எழுத்தாளர் சந்திப்புல வாசிக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை. அதை எழுதினவர் சில்லாங்கில் ஆங்கில துறையில் வேலை பார்க்கும் மேகாலயாவை சேர்ந்த கின்ஃபார்ம் சிங் நான்கின்ரியோட ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை. அவங்க அதை வாசிச்சுட்டு அதை பத்தி பேசிட்டு இறங்குனாங்க. நான் முன்னாடி இருக்கையில உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னை அறியாமையே நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன். அந்த கவிதையை அவங்க வாசிச்சு முடிச்சு இறங்கினதுக்கு அப்புறம் என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் அந்த வரிகள் என்ன அப்படி பாதிச்சுது? கவிதைக்கான ஒரு ஒலி நயம், அது மாதிரி எந்த விதமான ஒரு அலங்காரங்களும் இல்லாத ஒரு கவிதை. அதை இங்க நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என் அம்மா அதுல கொஞ்சம் நான் எடிட் பண்ணியிருக்கேன். அது நீண்ட கவிதை, நேரம் கருதி அது கொஞ்சம் எடிட் பண்ணப்பட்டிருக்கு. என் அம்மா வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பல்லில்லாத நீரிழிவு வியாதி உடைய பாழாய் போன தலைவலி பிடுங்கும் குருடாக்கும் சதை வளர்ந்த கண்களை உடைய ஒருத்தி. ஒரு அம்மாவை நம்ம ரொம்ப அழகியலோட எழுதப்பட்ட கவிதைகளை பார்த்திருப்போம். ஆனா ஒரு அம்மாவை இப்படி தொடங்குறாங்க அந்த கவிஞர் அந்த எழுத்துல. சுருக்கமாக சொல்ல போனால், அவள் ஒரு சிடு சிடு கிழவி. அவள் ஒரு சிடு சிடு இளம் பருவத்தினளாக இருந்தது எனக்கு நினைவுண்டு. மதியம் உறங்கும் போது அவள் புலியாக இருப்பாள். யோனியிலிருந்த பிறந்த பயல்களா என்று சீறுவாள்.
என்னை ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்க விடாத சைத்தானுக்கு பிறந்த பயலுகளா, என் கையில் அகப்பட்டால் காலை உடைப்பேன், முடமாக்குவேன். கேடு கெட்டவங்களுக்கு பிறந்தவங்களா, பெற்ற உடம்பை தின்பவர்களே, நான் தூங்கும் போது இன்னொரு தடவை சத்தம் வரட்டும், நாய் மாதிரி ஊளையிடும் வரை உதைப்பேன். பொறுப்பில்லாத முட்டாள்களா, நல்ல கனவு வராவிட்டால் நான் எப்படி எண்களை வைத்து சூதாடுவேன்? மேகாலயாவுல கனவுல வர்ற எண்ணெய் வச்சு சூதாடுற ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அதனால இந்த வரியை எழுதியிருக்காங்க. காட்டு மிராண்டிக்கு பிறந்த பயல்களா, எப்படி உங்களுக்கு சோறு போடுவேன்? இந்த நெருப்பு பொழிவுடன் மரமுக்காலிகள், இரும்பு இடுக்கிகள், பித்தளை ஊதாங்குழல்கள் அத்தனையும் பறந்து வரும். திட்டிட்டே எல்லாத்தையும் வச்சு அவங்க அடிப்பாங்க. நாங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓட கோப வெறியில் சாட்டை நாக்குடன் கம்பையும் விறகையும் கையில் எடுத்துக்கொண்டு முடி பறக்க கண்கள் சிவக்க அவள் எங்களை துரத்தும் போது நாங்களோ குழந்தைகள். இந்த ஆயுதங்கள் மேலே படாமல் தப்பிப்பதை தவிர வேறு எதுவும் கற்றுக்கொள்ளாத குழந்தைகள் நாங்கள். இப்போது நினைவிருக்கிறது, பெண் குழந்தைகள் இல்லாததால் அவளுடைய ரத்தம் தோய்ந்த துணிகளை என்னை துவைக்க சொல்லுவாள். எங்கள் வீட்டில் கழிவுநீர் தொட்டியோ மலம் அள்ளப்படும் கழிப்பிடமோ கிடையாது. அதனால் என் அம்மா சில சமயம் ஏதாவது குப்பை தொட்டியில் இருந்து வைப்பாள். அதை அந்த புனித காட்டுக்குள் எடுத்து செல்லும் வேலை என் தலையில் விழும். மறுக்கவெல்லாம் முடியாது. அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்கள் அறியாமல் சாம்பல் மரத்தூள் தூவி நான் அதை எடுத்து செல்லுவேன். இப்படி எல்லாம் ஒரு அம்மாவை பத்தி நிறைய வசைகளையே அவர் சொல்லிட்டு வராரு. அப்ப நான் என்னடா இவ்வளோ வசைகளையும், வசைனா அவர் நான் நடந்த விஷயத்த எந்த பூசி மெழுகளும் இல்லாம யதார்த்தமா அப்படியே சொல்லிட்டு வராரு. அதுக்கடுத்து இப்படி சொல்றாரு, இன்னும் 1001 விஷயங்களை என்னால் அவளை பற்றி கூற முடியும், சிடுசிடுப்பிலும் அபூர்வமான என் அம்மாவை பற்றி. ஆனால் அவளை பற்றிய ஒரு நல்ல விஷயத்தை கூட நான் கூற மறுத்திருக்கிறேன். நாட்டுப்புற அப்பாவிடம் அவள் பட்ட துயரங்களை, அல்லது தன் 2 பிள்ளைகளுடன் இறந்து போன தன் சகோதரியின் சிறு குழந்தைகளையும் சரியான முறையில் வளர்க்க அவள் பட்ட துன்பங்களை கூறப்போவதில்லை. நான் அவளை பற்றி பாராட்டக்கூடிய ஒன்றே தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அவள் மட்டும் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு இப்படி சிடுமூஞ்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் இன்று இங்கு நின்று கொண்டு இந்த கவிதையை வாசித்து கொண்டிருக்க மாட்டேன். நண்பர்களே, காலம் காலமா நம்ம பெண்கள் மேல ஒரு புனிதத்தையும் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு சாந்த சொரூபிகளான ஒரு முகத்தையும் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நேசமித்திரனோட ஒரு கவிதை இருக்கும், பால் குடிக்கும் போது சனியனை வலிக்குது கடிக்காம குடி அப்படிங்கிற ஒரு அம்மாவோட அன்பு தான் அது. அதனால காலங்காலமா ஒரு பெண் மேல கட்டமைச்சு வந்திருக்கிற இந்த சமூகம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அத்தனை இதையும் உடைச்சு யதார்த்தமா அவளுடைய கோபம் வலி அத்தனையும் கடந்துதான் அவ இந்த வீட்டையும் இந்த சமூகத்திலையும் பயணிச்சுட்டு இருக்கான்னு இந்த கவிதை பேசிச்சு. என்னோட மனசை ரொம்ப பாதிச்ச ஒரு கவிதை. அதை இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். அப்புறம் நான் சமீபத்துல நிறங்கள் சிவா தோழர் கூட பேசினேன். அப்போ சும்மா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, பெண்கள் நிறைய சமூகத்துல இனியுமே நிறைய எல்லாரும் பேசினாங்க. ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்ம எழுத வெளியே வர்றோம்னா அவ்வளோ விஷயங்களை கடந்துதான் எழுதிட்டு இருக்கோம். இனியும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு நம்ம எழுதிட்டு இருக்கோம். அப்போ திருநங்கைகள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க அதை விட நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருக்கு. அவங்களும் அவங்க பாதுகாத்து இணைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெண் தன்னை ஆணாக உணரும் தருணம் அவங்க ஒரு திருநம்பியா தன்னை உணர்ற ஒரு தருணத்துல இருக்கிற பெண்கள் படக்கூடிய நிறைய விஷயத்த அவர் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்போ இனியும் பெண்ணவே நம்ம ஏத்துக்கல. பெண்ணவே ஏன் எழுதுற, ஏன் ஃபேஸ்புக்ல நீ பதிவு போடுற, டிபியில என்னோட ஒரு ஃப்ரெண்டோட கணவர் டிபியில என்ன போட்டோ வைக்கணும்னா அவர் தான் முடிவு பண்றாரு. அப்போ இந்த இடத்துலதான் பெண்கள் நகர்ந்துட்டு இருக்கும்போது திருநங்கைகளையும் மாற்றுப்பாலினத்தவர்களையும் நம்ம இனி எந்த காலத்துல நம்ம ஏத்துக்கிறதுக்கான மனவெளியை நம்ம திறந்து வைக்க போறோம். என்னோட அனலிகா தொகுப்புல இருந்து ஒரு கவிதை உங்களுக்கு வாசிக்க இருக்கிறேன். ரோமியோ ஜூலியட். சரீரத்தில் திரண்டு வளரும் முலைகளை சுமப்பது
சற்று மேலிருக்கும் குரல் வளையை அழுத்தி நெரிப்பதை போல இருந்தது. நீண்டு வளரும் கூந்தலை கத்தரித்து கொண்டதிலிருந்து இடைவிடாமல் ஏகாந்தமாய் விரல்கள் கோதிக்கொண்டிருந்தன. ஆணின் உடை அணிந்து நடக்கையில் கேலி பேச்சு குறித்த கவலைகள் எதுவுமற்று மிடுக்குடன் தெருக்களில் சுற்றித் திரிந்தாள். கல்லூரி ஆண்டு விழாவில் ரோமியோ வேடம் அணிந்தவளை நெற்றியின் மீது வைத்த ஒற்றை முத்தம் அவளது பிறப்பிற்கு பரிசளிக்கப்பட்ட மலராய் பூத்திருந்தது. சிறிது சிறிதாக அவளுக்குள் துளிர்த்து கொண்டிருக்கும் ரோமியோவை முழுமையாக மீட்டெடுத்த ஜூலியட் அவளானதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாத்தாள். ஒரு பெண்ணாக இருந்து ஆணாக உணர்ற ஒரு சகோதரியோட மனநிலையை நான் இந்த கவிதையில பிரதிபலிச்சிருக்கேன். இனியும் ஒரே ஒரு கவிதையை வாசிச்சுட்டு நான் என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். செவிலி. அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கும் குழந்தைகளின் பசி தீர்க்க கீழ்த்தளத்தில் இருக்கும் தாய்ப்பால் வங்கியிலிருந்து பால் குப்பிகளை ஏந்தி கொண்டு மேலும் கீழும் ஓடிக்கொண்டிருக்கும் செவிலியின் கைகளுக்குள் பூத்திருக்கின்றன நிறைய நிறைய முலைகள். நன்றி.